الحمد لله والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لا إكراه في الدين. மார்க்கத்திலே நிர்பந்தம் கிடையாது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, சூரத்துல் பக்ரா 256வது திருவசனமாகிய மார்க்கத்தில் நிர்பந்தம் கிடையாது என்ற இந்த விளக்கம் தரக்கூடிய வசனத்தை தொடர்ச்சியாக அதனுடைய விளக்க உரையை பகிர்ந்து வருகிறோம். அதில் குறிப்பாக ஈமானுக்காக ஒருவரை நிர்பந்தித்து ஈமான் கொள்ள வைக்க முடியாது, ஈமானை விட்டு நிர்பந்தத்தின் பேரில் ஒருவர் குஃபருடைய கலிமாவை சொன்னதினால் வெளியேறவும் மாட்டார். இந்த செய்திகளை குறித்து விரிவாக பகிர்ந்தோம். இதன் அடிப்படையில் அறிஞர் பெருமக்கள் ஒருவர் ஈமானை விட்டு வெளியேறுவதற்கு நிர்பந்திக்கப்படுகிறார். ஒரு காஃபிர்கள் கும்பலினால் அல்லது வேறு ஏதாவது அரசாங்க நெருக்கடிகளினால், இராணுவ ரீதியான ஏதாவது ஒரு பிரச்சனைகளில் அகப்பட்டு கொண்டு, எதிரி நாட்டு படையிடம் அகப்பட்டு கொண்டு ஒரு இக்கட்டான நிலையில் அவர் ஈமானை விட வேண்டும் என்று நிர்பந்திக்கப்படுகிறார். குஃபருடைய கலிமாவை சொல்வதற்காக நிர்பந்திக்கப்படுகிறார். இந்த சூழலில் அவர் சொல்லலாமா என்று கேட்டால், அவர் கண்டிப்பாக உயிரை காப்பாற்றிக் கொள்ள நிர்பந்தமான அந்த சூழலில் குஃபருடைய கலிமாவை சொல்லிவிடலாம் என்பது மார்க்கம் அனுமதித்திருக்கிற ஒரு சலுகையாகும். இந்த ஆயத்தின் அடிப்படையில் லா இக்ராஹ ஃபித்தீன், மார்க்கத்தில் எந்த நிர்பந்தமும் இல்லை என்ற அடிப்படையில் நிர்பந்தமான அந்த சூழலில் அவர் குஃபருடைய கலிமாவை சொல்வது கூடும், அவருடைய உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக என்பதுதான் அறிஞர்களின் ஏகோபித்த கருத்து. குர்ஆனுடைய வசனமும் நேரடியாக சொல்லக்கூடிய விஷயம் அதுதான். ஒரு இடத்தில் நாம் அந்த செய்தியை குறித்து நேற்றைய தினம் அம்மார் ரலியல்லாஹு அவர்களினுடைய விஷயத்தை நாம் பார்த்தோம். அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நிர்பந்தமாக அபூ ஜஹலினுடைய அடிவதை தாங்காமல் குஃபருடைய கலிமாவை சொல்லிவிடுவார்கள். பெருமானாரிடம் முறையிடுகிற போது அல்லாஹ் வசனத்தை இறக்கி வைப்பான். அந்த அடிப்படையில் குஃபருடைய கலிமாவை ஒரு நிர்பந்தமான சூழலில் சொல்லிவிட்டால் அவர் காஃபிராக ஆகிவிட மாட்டார். அவருடைய ஈமானுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. இது அவருக்கு இருக்கக்கூடிய சலுகையாகும் என்பது இந்த விஷயங்களிலிருந்து நாம் புரிந்து கொள்கிறோம். ஆனால் அதே சமயத்தில் ஒருவர் குஃபருடைய கலிமாவை சொல்வதற்காக நிர்பந்திக்கப்பட்டும், கடுமையாக இஸ்லாத்தை ஈமானை விட்டுவிடுவதற்காக நிர்பந்திக்கப்பட்டும், அல்லாஹ் ரசூலுக்கு எதிராக மாறுபாடான வார்த்தைகள், நிராகரிப்பு வார்த்தைகளை சொல்வதற்கு நிர்பந்தமான ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டும் அவர் அதிலிருந்து கொஞ்சம் கூட ஈமானிலிருந்து பின்வாங்காமல் அவர் உறுதியாக நிற்கிறார் என்று சொன்னால் அது அவருடைய விருப்பமாகும். அந்த விருப்பத்திற்கும் மார்க்கம் அனுமதி கொடுத்திருக்கிறது. ஒருவர் அவருடைய விருப்பத்தின் பேரில் அல்லாஹ் கட்டாயமாக இந்த சலுகையை சொல்கிறான். நிர்பந்தமான நிலையில் உயிரை காப்பாற்றிக் கொள்ள இப்படியான ஒரு அனுமதி இருந்தாலும் ஒருவர் நிர்பந்தமாக நிலையில அவர் மன உறுதியோடு நிற்கிறார், உயிரே போனாலும் பரவாயில்லை என்று சொன்னால் அது அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இஷ்டமாகும். அதில் எந்த தவறும் கிடையாது என்பதையும் நாம் முன்மாதிரியான சஹாபாக்களினுடைய வரலாற்றிலிருந்து நாம் பார்க்கிறோம். உதாரணமாக பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கடுமையாக வேதனைக்குள்ளாக்கப்பட்ட அந்த சூழலில் அவர்கள் அஹது அஹது என்று நாவளவில் சத்தமாக மொழிந்து கொண்டிருந்தார்கள். இந்த அஹது என்கிற அந்த வார்த்தை அவர்கள் சொல்வதற்கான காரணம், எனக்கு எஜமானன் இருக்கிறான், அதாவது ஒருவரை அடிக்கிற போது, ஒருவர் கஷ்டப்படுகிற போது தன்னால் நாவல வரக்கூடிய வார்த்தை அல்லாஹ் அப்படின்னு வந்துடும். யாருடைய பிரியம் அல்லது யாருடைய ஆதரவு, அரவணைப்பு ரொம்ப அதிகமாக நமக்கு தேவைப்படுதோ, குழந்தைகள் அடிக்கும் பொழுது அம்மா அப்படின்னு கத்தும். ஏன்னா அம்மா தான் அதுக்கான அரவணைப்புன்னு அப்பா அதை நினைத்து கொண்டிருக்கும். ஆனால் நாம் நம்முடைய கஷ்டங்களின் போது அல்லாஹ் என்று அழைக்கிறோம் அல்லவா, அதற்கு என்ன அர்த்தம்? நாம் அல்லாஹுவினுடைய அரவணைப்பு தேவைப்படக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறோம் என்பதற்கான ஒரு வெளிப்பாடுதான். அந்த அடிப்படையில் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹுவை தன் எஜமானனாக கம்பீரமாக, இதுவரை நீங்கள் என்னை அடிமைகளாக நடத்தினீர்கள், நான் இனி உங்களுக்கு அடிமையாக இருக்க போவதில்லை, நான் அல்லாஹுவின் அடிமை என்று உணர்த்தக்கூடிய வகையிலே அஹது அஹது என்று
அல்லாஹ் ஒருவன் தான், அல்லாஹ் ஒருவன் தான் என்று சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். இந்த வார்த்தையை சொல்லுகிற போதெல்லாம் அடிவுதா அதிகமாக விழுகிறது. வேதனை கொடுத்தவர்கள், கஷ்டப்படுத்தினவங்க சடைஞ்சு போனாங்களே ஒழிய பிலால் ரலியல்லாஹு இந்த வார்த்தையை சொல்றது விடல. ஒரு கட்டத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொன்னார்கள், குறைந்தபட்சம் இந்த அஹது என்கிற வார்த்தையை நீங்கள் சொல்வதை விட்டும் இதை ரகசியமாக நீங்கள் சொல்லிக் கொள்ளலாமே, பகிரங்கமாக சொல்லாமல் இதை வெளிப்படையாக நாவால் நீங்கள் வெளிப்படுத்தாமல் ஈமானை மறைத்து வைத்திருந்தால் அது உங்களுக்கு நனவாக இருக்குமேன்னு பிலால் ரலியல்லாஹு பெருமானாரே சொல்வார்கள். இருந்த போதும் பிலால் ரலியல்லாஹு இன்ஷா அல்லாஹ்னு சொல்லிட்டு வருவாங்க. ஆனபோதும் அவர்கள் அந்த கஷ்டத்தின் போது அஹது என்ற வார்த்தை அவர்களை மீறி நாவில் பகிரங்கமாக வெளிப்படும். அதனால தான் அல்லாஹ்வின் பிரியத்தை பகிரங்கமாக வெளிப்படுத்தியதனால தான் காபாவுல நின்று வாங்க சொல்லக்கூடிய, காபாவின் மேலே ஏறி வாங்க சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை பிலால் ரலியல்லாஹு அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தான் மக்கா வெற்றியின் போது. இப்ப பிலால் ரலியல்லாஹு அந்த சந்தர்ப்பத்துல அவர்களுக்கு அனுமதி இருந்தும் அவர்கள் குறைந்தபட்சம் அஹது என்ற வார்த்தையை சத்தமாக சொல்லாம இருக்கிறதுக்கு பெருமானார் வலியுறுத்தியும் கூட ஈமானை, மன உறுதியை வெளிப்படுத்த அந்த உச்சரிப்பை அவர்கள் விடவில்லை, அதை அவர்கள் தொடர்ந்தார்கள் என்பதை பார்க்கிற போது அது அவர்களினுடைய மார்க்கம் வழங்கி இருக்கக்கூடிய ஒரு அனுமதியாகும் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். அதே போலத்தான் ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமை தோழர்களில் ஒருவர் ஹிஜ்ரி 4 சிறைபிடிக்கப்படுகிறார். மக்காவாசிகளால் கைது செய்யப்பட்டு எல்லாரும் சேர்ந்து தன்னையும் என்கிற ஆயிஷா மஸ்ஜித் இருக்கக்கூடிய அந்த பகுதியில வச்சு இவரை கழுவுல ஏத்துறாங்க. அப்படின்னா 2 கையையும் கட்டி மேல தூக்கிட்டாங்க. இனி சுத்தி இருப்பவர்கள் எல்லாம் அடித்து, கைகளால் அடித்து அல்லது கட்டைகளால் அடித்து, ஆயுதங்களால் தாக்கி, ஈட்டிகளால் கொத்தி, அம்புகளால் எய்து, வாளால், இப்படி எல்லா வகையிலையும் சித்திரவதை செய்வதற்கு ஒரு பெரிய கூட்டம் கூடியிருக்கு. ஹுபைப் ரலியல்லாஹு கிட்ட கேட்கிறாங்க, அந்த எதிரிகள் கேட்கிறார்கள், ஹுபைபே, இந்த இடத்தில் நீங்கள் நிக்கிறதுக்கு முகமது தான் காரணம், முகமது தான் இந்த இடத்துல நிக்க காரணம். ஒரு சொல்லுங்கள், நாங்கள் உங்களை விட்டு விடுகிறோம். இந்த இடத்துல முகமது இருக்க நீங்கள் உங்க குடும்பத்தோடு அழகா நிம்மதியா இருக்கலாமா இல்லையா? இந்த இடத்துல முகமது இருக்க நவுதுபில்லா நீங்கள் உங்கள் குடும்பத்தோடு நிம்மதியாக இருக்கலாம் அல்லவா? எனவே முகம்மதை நிராகரித்து ஒரு வார்த்தை சொல்லுங்கள், நாங்கள் உங்களை விட்டு விடுகிறோம் அப்படிங்கிற அந்த விஷயத்தை சொல்லும் பொழுது ஹுபைப் ரலியல்லாஹு அழுத்தமாக சொன்னார்கள், நான் இங்கு இருக்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்துல இருக்க, நான் என் குடும்பத்தில் இருக்க, அதாவது நான் இந்த இடத்திலிருந்து விடுதலையாகிறதுக்கு நீங்க வந்து கேட்கறீங்க. ஆனால் நான் விடுதலையாவதற்கு பெருமானாரின் காலில் ஒரு முள்ளு குத்துவதை கூட நான் அனுமதிக்க மாட்டேன். ஒரு பெருமானாருடைய காலில் லேசா ஒரு முள்ளு குத்திக்கட்டுமே, உங்களை நாங்க விட்டுறோம் அப்படின்னு சொன்னாலும் கூட அதற்கு கூட நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன். என் குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்க பெருமானாரின் காலில் முள் தைப்பதை கூட நான் அனுமதிக்க மாட்டேன், ஏற்றுக்கொள்ள மாட்டேன், பொறுத்துக்கொள்ள. இப்படியான வார்த்தைகள் சொன்ன உடனே அவர்கள் ஹுபைப் ரலியல்லாஹு அவர்களை ஷஹீதாக்கினார்கள் என்கிற அந்த செய்தியை புகாரி ஷரீஃப்ல பார்ப்போம். இப்ப இந்த விஷயம் எதற்காக என்று பார்த்தால் அவர்களினுடைய மன உறுதியை வெளிப்படுத்துவதற்காக உறுதியோடு நின்றார்கள். கொல்லப்படுவோம் என்று தெரிந்தும் அவர்கள் பகிரங்கமாக ஈமானை வெளிப்படுத்தினார். நிர்பந்தத்தின் பேரில் அந்த இடத்துல கலிமாவை, குஃப்ருடைய கலிமாவை, பெருமானாரை நிராகரித்து நிர்பந்தமாக அவர் சொல்லி இருந்தார் என்று சொன்னால் அது அவருக்கு அனுமதி இருந்தும் கூட இவர் இப்படி செய்தார் என்று பார்க்கிறோம். அதே போன்றுதான் உமர் ரலியல்லாஹு அவர்கள் காலத்துல அப்துல்லாஹ் இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு அவர்களுடைய தலைமையில் சென்ற ஒரு சிறுபடை, அவர்கள் ஒரு கிறிஸ்துவ மன்னரினால் சிறைபிடிக்கப்படுகிறார்கள். ரோம் தேசத்து கிறிஸ்துவ மன்னரினால் சிறைபிடிக்கப்பட்டு அதுல இந்த அப்துல்லாஹ் இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு அவர்களை எப்படியாவது ஈமானை விட்டுவிட வைக்க வேண்டும் என்று அந்த அரசன் கடுமையாக முயற்சி செய்தான். ஏன்னா இவர்தான் தளபதி. இப்ப இவர் அப்துல்லாஹ் இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு அவர்களை ஈமானை விட்டுவிட வைக்க அவன் கடுமையாக முயற்சி செய்தான். அதற்காக முதல்ல ஆசை வார்த்தைகள் சொன்னான், என்னுடைய ஆட்சியில கொஞ்சம் பங்கு தரேன் உங்களுக்கு என்று சொன்னான். அவர்களை சிறைபிடித்தான், மிரட்டினான், தன்னுடைய மகளை திருமணம் செய்து வைப்பதாக ஆசை வார்த்தைகள் கூறினான். கடைசியில அவர்களை அச்சுறுத்துவதற்காக என்னென்னவோ செய்து பார்த்தான். ஒரு எண்ணெய் கொப்பரை, பெரிய எண்ணெய் கொப்பரை தயார் செய்து அதுல இந்த முஸ்லிம்களை கொஞ்சம் பேரை வரிசையா நிப்பாட்டி, ஒன்னு நீ ஈமானை விட்டுவிடு, என்னை கிறிஸ்துவத்தை நீ ஏற்றுக்கொள்,
என் மார்க்கத்திற்கு வந்து விடு, இல்லைன்னா உன்னுடைய தோழர்களை நான் வரிசையாக தள்ளி விடுவேன் அப்படின்னு சொல்லி அந்த நேரத்தில் அவன் மிரட்டிக்கிட்டு இருக்கும் பொழுது அங்க கொப்பரைக்கு முன்னாடி நிக்க வைக்கப்பட்டிருந்தவங்க ஒருத்தர் முண்டி அடித்து போட்டி போட்டுட்டு இருக்கிறாங்க. நான் தான் முதல்ல போவேன் என்பதாக. இந்த எண்ணெய் கொதிக்கிற எண்ணெயில விழுறதுக்கு ஏதோ குற்றால அருவிக்குள்ளார போறதுக்கு நான் தான் முதல்ல போவேங்கிறத போல அந்த சகாபாக்கள் அங்க முண்டியடித்துக் கொண்டிருப்பதை பார்த்தவுடன் இந்த அரசன் தகைச்சு போறான். இவங்க என்ன கொப்பரையில விழுறதுக்காக இவர்கள் ஷஹாதத்துக்காக போட்டி போடுறான். அந்த நேரத்தில் அரசன் ஒரு 2 பேரை தள்ளிவிட சொல்லிடுறான். 2 பேர் விழுந்துடுறாங்க. உயிரோடு தள்ளிவிடப்பட்டவர்கள் அவர்களின் சதை அப்படியே கரிந்து போய் கரியாக அப்படியே கரிக்கட்டையாக அப்படியே மாறி போற அளவுக்கு அந்த எண்ணெய் கொதித்து கொண்டிருக்கிறது. இந்த காட்சியை பார்த்த உடனே அப்துல்லாஹ் இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு அழ ஆரம்பிச்சிட்டான். அழுத உடனே அவன் அரசன் அவனுக்கு ஒரு மகிழ்ச்சி ஆயிடுச்சு. அப்துல்லாஹ் இப்னு ஹுதாஃபா வழிக்கு வந்துட்டார் அப்படின்ட்டு தளபதியை வழி கொண்டு வந்துட்டா அந்த படையையே மொத்தமாக திசை திருப்பி விடலாம். உடனே இந்த அரசன் வந்து கேட்கிறான், நான் அப்பயே பதவி கொடுக்கிறேன்லாம் சொன்னேன், அப்பயே நீங்க ஈமானை விட்டுருந்தீங்கன்னா உங்களுக்கு பதவியாவது கிடைச்சிருக்குமா இல்லையா அந்த கடைசி நேரத்துல, இப்ப வந்து ஏத்துக்க போறீங்களே அப்படின்னு சொல்லும் பொழுது அப்துல்லாஹ் இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், நீ அப்படி நினைக்காத, நான் அதற்காக அழல, ஈமானை விட போறோமே அப்படிங்கிற நினைச்ச அழல, அல்லது இப்ப இந்த இறந்துட்டாங்களே நாம இது மாதிரி கொல்லப்படுவோமோ அப்படின்னு நினைச்ச அழல. நான் எதுக்கு அழுகிறேன்னு தெரியாமலே பேசாத, எனக்கு ஒரு 100 உயிர் இருந்துச்சுன்னா வரிசையாக ஒவ்வொரு உயிராக அல்லாஹுடைய பாதையில ஷஹாதத்துக்காக கொடுத்திருப்பனே. எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு உயிர், அந்த உயிரும் இப்போது போகிறதே, அதை நினைச்சுதான் எனக்கு கவலை என்பதாக அதை நினைத்து நான் அழுகிறேன் என்று அவர்கள் சொன்ன உடனே அப்துல்லாஹ் இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மன உறுதி, அவர்களை எந்த விதத்திலும் ஈமான் கொண்டவர்களை தடம்புரள செய்ய முடியாது என்று அந்த அரசன் முடிவெடுத்து கடைசியில் அப்துல்லாஹ் இப்னு ஹுதாஃபா அவர்களை விட்டு விடுவதற்கு முடிவெடுத்துட்டு என்னுடைய நெத்தியில முத்தம் கொடுங்க, நான் அவங்களை விட்டுறேன் என்பதாக அவன் வந்து ஒரு நிபந்தனை விதிப்பான். சரி, ஆனா என்னோட என் தோழர்களையும் என்னுடைய படையினரையும் அனுப்பிவிட வேண்டும் என்று அவர்கள் கேட்டுக்கொண்டு அவனுடைய நெற்றியில் முத்தமிட்டு ஊருக்கு மதீனாவிற்கு திரும்புவார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த செய்தியை எல்லாம் கேள்விப்பட்டு அவர்களை வரவேற்று அவர்களுடைய நெற்றியில் இவர்கள் முத்தமிடுவார்கள். அப்துல்லாஹ் இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய நெற்றியில முத்தமிடுவார்கள் என்கிற அந்த செய்தியை நாம் பார்க்கிறோம். தலீலு ஸாயிலீன் என்கிற ஒரு கிதாபில் இந்த ஒரு செய்தி இடம்பெறுகிறது. இப்ப அதுல அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்பார்கள், நீங்க என்ன காரணத்துக்காக இவ்வளவு தூரம், அதாவது அவர்களுக்கு ஒரு கட்டத்துல இறைச்சியும் பன்றி இறைச்சியும் சாராயமும் மதுவும் வந்து கொடுக்கப்படும் இவங்க பசியும் பட்டினியுமா இருந்த பிறகு. ஆனா அவர்கள் அது குடிக்க மறுத்துருவாங்க, அவர்கள் குடிக்க மறுத்து விடுவார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்பாங்க, அந்த நிர்பந்தமான நிலையில நீங்க அதை செஞ்சிருக்கலாமே என்று கேட்கும் பொழுது அதற்கு அப்துல்லாஹ் இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவார்கள், ஈமான் கொண்டவர்களை தடம்புரளச் செய்ய அவர்களை வழிகெடுக்க ஏதாவது ஒரு முகாந்திரத்தை அவர்களுக்கு நாம கொடுத்துடக்கூடாது என்பதற்காகத்தான் நான் உறுதியோடு இருந்தேன் என்று சொல்வார்கள். அன்பிற்குரியவர்களே, இது அவர்களுடைய தனிப்பட்ட விருப்பமாகும், அனுமதியாகும் என்றாலும் கூட மார்க்கத்துல நிர்பந்தமான ஒரு சூழலில் சலுகை இருக்கிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்கிறோம். அல்லாஹு தஆலா அவனுடைய திருவசனங்களின் வாயிலாக நல்ல படிப்பினைகளையும் பாடங்களையும் பெறுவதற்குண்டான நல்வாய்ப்பினை வழங்குவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி.